கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாய் இந்த 2025வது ஆண்டின் அக்டோபர் மாதம், அதாவது 10வது மாதத்திற்குரிய சிந்தனையின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு முக்கியமான அழைப்பை குறித்து இந்த புதிய மாதத்திலும் நாங்கள் சிந்திக்க ஆண்டவரால் அழைக்கப்படுகின்றோம். அதாவது இந்த அழைப்பு நாங்கள் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே, இந்த நவீன உலகத்திலே மிகவும் முக்கியமான ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் வாழுகின்ற இந்த சூழல், நாங்கள் வாழுகின்ற இந்த நவீன உலகம் ஆண்டவருக்காக நாங்கள் நிற்க வேண்டும், ஆண்டவருக்காக நாங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லாமல் திரும்பவும் திரும்பவும் அது சொல்லுகின்றது. ஏனென்றால் நாங்கள் வாழுகின்ற உலகம், நாங்கள் வாழுகின்ற இந்த நவீன உலகம் அவ்வளவு தூரம் எங்களை ஆண்டவரை விட்டு, மனு குலத்தை ஆண்டவரை விட்டு பிரித்து அழைத்து செல்ல முற்படுகின்றது. ஆகவே இப்படியான ஒரு சூழலிலே கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற, கிறிஸ்துவை நம்புகின்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக, ஆண்டவருக்காக நிற்கும்படி அவரால் அழைக்கப்படுகின்றார்கள். நாங்கள் எங்களை சூழ தினமும் பெரிதாக வருகின்ற எங்கள் நவீன தொழில்நுட்பம் பல விதங்களிலே எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவருக்காக நிற்கின்ற போது சவால்களை விடுகின்றது. அதாவது AI தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று நாங்கள் பார்க்கின்ற போது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் எது உண்மை எது பொய் என்று எங்களுக்கு தெரியாத சூழ்நிலைக்குள் நாங்கள் தள்ளப்படுகின்றோம். ஒரு சர்ச்சிலே வர்ஷிப் நடப்பதை போல கூட பொய்யாக கிரியேட் பண்ண முடியும். அந்த சர்ச்சிலே வர்ஷிப் இல்லாத போது, ஒரு சர்ச்சில் வர்ஷிப் நடக்கின்ற போது அந்த சர்ச்சிலே வர்ஷிப் இல்லை என்று கூட பொய்யாக கிரியேட் பண்ண முடியும் AI தொழில்நுட்பத்தின் மூலம். இவ்வாறு பல விதங்களிலே இந்த AI தொழில்நுட்பம் ஒரு புறத்திலே மனுக்குலத்துக்கு நன்மையை கொடுத்தாலும், மறுபுறத்திலே எங்கள் விசுவாசத்திற்கு பல விதங்களிலே சவாலை விடுக்கின்றது. என்று பாருங்கள், ஜூம் ஒரு நல்ல காரியம். அது எங்களுக்கு பல விதங்களிலே, எங்களுக்கு இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் பல விதங்களிலே எனக்கும் உங்களுக்கும் கொரோனா காலத்திலே உதவி செய்திருக்கின்றது. இப்பொழுதும் பல விதங்களிலே செய்கின்றது. ஆனால் இன்று நாங்கள் சில வேளைகளிலே கிறிஸ்தவ ஐக்கியத்திலே நேரடியாக நாங்கள் கலந்து கொள்ள எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தும், இந்த ஜூம் இருக்கின்றபடியால் எங்கள் சோமரித்தனத்தினாலே நேரடியாக நாங்கள் செல்லாமல் ஜூமினூடாக நாங்கள் இணைகின்றோம். இன்னொரு புறத்திலே உலகத்தின் பாவங்களுடன் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை. அண்மையிலே கூட ஒரு கிறிஸ்தவ ஒரு போதகர் இவ்வாறு சொல்லுகின்றார்: நான் வாழுகின்ற என்னுடைய நாடு உலகத்தின் சூப்பர் பவர்களிலே ஒன்று. எனது நாடு பல நாடுகளின் மேல் போர் தொடுத்திருக்கின்றது. எனது நாடு பல நாடுகளில் உள்நாட்டு விவகாரங்களில் தேவையில்லாமல் தலையிடுகின்றது. எனது நாடு வன்முறைக்கு பல விதங்களிலே உதவி அளிக்கின்றது. இது எனக்கு ஒரு கிறிஸ்தவனான எனக்கு இது பிழை என்று தெரிகின்றது. ஆனால் இதை நான் பிழை என்று சொல்ல முடியாது. நான் சொன்னால் என்னை தேச துரோகி என்று சொல்லிவிடுவார்கள். ஆகவே நான் வன்முறையுடன் கூட சமரசம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் எனது நாட்டிலே நான் வாழுகின்றேன் என்று அந்த போதகர் சொல்லுகின்றார். இன்னொரு புறத்திலே சமூகத்திலே பெருகி வருகின்ற சமூக வித்தியாசமான பாவங்கள். யூடியூபிலே அண்மையிலே பார்த்தபோது ஒரு இளம் பெண் தனது குழந்தையுடன் நிற்கின்றார். அவர் சொல்லுகின்றார், என்னுடைய குழந்தைக்கு தகப்பன் என்னுடைய சொந்த அண்ணா. அதை அவர் பகிரங்கமாக சந்தோஷமாக அவர் அதை கிளைம் பண்ணுகின்றார். அந்த பின்னூட்டம் பகுதியிலே நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு சிலர் அதை எதிர்க்கின்றார்கள். எதிர்க்கின்றவர்களை, அதாவது எதிர்த்து போடுகின்றவர்களை எதிர்த்து அதை ஆதரித்து பல கருத்துக்கள், அப்படி நடந்தால் என்ன, அதுல என்ன பிரச்சனை என்று கேட்கின்ற இன்னொரு கூட்டம் பெருகி வருகின்றது. இன்னொரு பெண், எனது வயிற்றிலே வளர்கின்ற எனது பிள்ளைக்கும் எனது மகளின் வயிற்றிலே வளர்கின்ற பிள்ளைக்கும் தகப்பன் ஒரு ஆண் என்று அவர் பப்ளிக்காக கிளைம் பண்ணுகின்றார். இந்த பாவங்களுடன், இப்படியான காரியங்களுடன் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்குள் இன்று கிறிஸ்தவர்கள் வாடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.
ஆகவேதான் இந்த சூழ்நிலைகளிலே நாங்கள் கிறிஸ்துவுக்காக, ஆண்டவருக்காக நிற்றல் என்பது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. Stand for God. It's very important in this modern world. நாங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் இருந்து 18வது வசனம் வரை உள்ள பகுதியை நாங்கள் பார்க்கின்ற போது, அந்த பகுதியிலே நாங்கள் இவ்வாறு பார்க்கின்றோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 3 பேரும் அங்கே பொற்சிலையை வணங்கும்படி அரசன் நேபுகாத் நேச்சரால் பணிக்கப்படுகின்றார்கள், கட்டளையிடப்படுகின்றார்கள். ஆனால் இந்த 3 வாலிபர்களும் நாங்கள் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும், ஆண்டவரை மீறின ஒரு காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாது, இந்த பொற்சிலையை வணங்குவது ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டதால், அரசன் கட்டளையாக இருந்தாலும் அதனுடைய எதிர்விளைவுகள் மோசமானதாக இருக்கும் என்று அவர்களுக்கு தெரிந்தும் அதை அவர்கள் நிராகரிக்கின்றார்கள். எங்கள் தெய்வத்தை தவிர நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம் என்று அந்த சூழ்நிலையிலே ஆண்டவருக்காக அவர்கள் நிற்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், எரிகின்ற அக்கினி சூளையிலே எங்களை போட்டாலும், ஒருவேளை நாங்கள் அதிலே எரிந்தாலும் எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். எவ்வளவு தூரம் அவருடைய விசுவாசத்தை பாருங்கள். அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நிற்கின்ற அந்த 3 வாலிபர்களை நாங்கள் பார்க்கின்றோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16 18 வரை. எனக்கு அன்பானவர்களை, நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த சூழல் ஆண்டவருக்காக நிற்கும்படி பல விதங்களிலே எங்களை சமரசம் செய்து கொள்ளும்படி சமூகம் எங்களை அழைக்கின்றது. ஆனால் இத்தகைய ஒரு சூழலிலும் நாங்கள் வாழுகின்ற இந்த தேசத்திலே, அல்லாவிட்டால் இந்த சமூகத்திலே, நாங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு தேசங்களிலும் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக நிற்கும்படி ஆண்டவரால் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஒரு வாலிபன், சாம்சன் என்ற ஒரு சிறுவன், அவன் ஸ்கூலிலே படித்த போது ஒரு நாள் ஆசிரியர் கேட்டார், ஒவ்வொருவரையும் அழைத்து, நீங்கள் என்னவாக வரப்போகிறீர்கள்? ஒவ்வொருவரும் டாக்டர், என்ஜினியர் அப்படி என்ற எல்லாம் சொல்லிக் கொண்டு போனார்கள். ஆனால் இந்த சாம்சன் என்ற இந்த சிறுவன் மாத்திரம் சொன்னார், நான் ஆண்டவருக்காக நிற்கப் போகின்றேன் என்று சொன்னார். ஆண்டவரோடு நான் வாழப் போகின்றேன் என்று சொன்னார். கிளாஸில் இருந்தவர்கள் சிரித்தார்கள். ஆசிரியர் கேட்டார், இது நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையே என்று ஆசிரியர் சொன்னார். அப்போது அவன் சொன்னான், இல்லை, நான் எத்தகைய ஒரு சூழ்நிலையில் நான் வந்தாலும் எனக்கு முக்கியம் நான் ஆண்டவருக்காக நிற்றேன். அந்த சாம்சன் பின்பாறு அவன் பெரியவனாகி அவன் பெரிய ஒரு வேலைக்கு போகவில்லை. அந்த ஊரின் ஒரு கோடியிலே ஒரு சிறிய கடை வைத்திருந்தான், ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ். மக்கள் அந்த கடைக்கு வருவார்கள், பொருட்களை வாங்குவார்கள். அவன் மக்களுக்கு அன்பை கொடுப்பான். யாராவது பிரச்சனையோடு வந்தால் அவர்களுக்காக அவன் ப்ரே பண்ணுவான். ஏழைகளுக்கு சிறிய சிறிய உதவிகள் செய்வான். அவன் ஒரு காலத்திலே அவனை கேலி பண்ணவர்கள் இப்பொழுது அவனிடத்திலே பிரேயருக்காக வந்தார்கள். இந்த சாம்சனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது சூழ்நிலைகளை அவன் பார்க்காமல் எந்த சூழ்நிலையிலும் அவன் ஆண்டவருக்காக அந்த சூழ்நிலையிலே நிற்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். எனக்கு அன்பானவர்களே, இந்த நவீன உலகம் ஆண்டவருக்காக நாங்கள் நிற்க முற்படுகின்ற போது எங்களை கேலி பண்ணும், எங்களுக்கு சவால் விடுக்கும். இதுதான் சரியான காரியமா என்று எங்களை திரும்ப திரும்ப எங்களை பார்த்து எங்களை கேட்கும், எங்களை ஒதுக்கி தள்ள முயற்சிக்கும். ஆனால் நாங்கள் வாழுகின்ற இந்த சூழ்நிலை எங்கள் விசுவாசத்திற்கு, எங்கள் ஆண்டவருக்கே, அவருடைய இருப்புக்கே சவால் விடுகின்ற இந்த சூழ்நிலையிலே நீங்களும் நானும் ஆண்டவருக்காக நிற்க எங்கள் ஆண்டவரால் அன்போடு அழைக்கப்படுகின்றோம். இந்த புதிய மாதத்திலும் அதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். நாங்கள் வாழுகின்ற சூழ்நிலை எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும், அது முழுவதுமாக கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எங்கள் விசுவாசத்திற்கு எதிரான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், அந்த சூழ்நிலையிலும் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக நிற்போம், கிறிஸ்துவுக்காக நிற்போம். அந்த மெய் தெய்வத்தை மற்றவர்கள் முன்பாக நாங்கள் அறிக்கை பண்ணுவோம். ஆகவே ஆண்டவருக்காக இந்த புதிய மாதத்திலும் நிற்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். பாவங்களுடன் சமரசம் செய்து கொள்ளாமல் ஆண்டவருக்காக நிற்க நீங்களும் நானும் கர்த்தரால், ஆண்டவரால் அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்புள்ள தகப்பனே ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்திற்காக, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
எத்தகைய ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் உமக்காக நிற்க உம்மால் அழைக்கப்படுகின்றோம். எங்களை சூழ பாவத்துடன் சமரசம் செய்கின்ற ஒரு சமூகம் இருந்தாலும் அதன் மத்தியிலும் உமக்காக நிற்க உம்மால் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இந்த புதிய மாதத்திலும் எங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ உணர்வை தாரும். புதிய மாதத்திலும் எங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் உறவினர்கள் நண்பர்களை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் துணையாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த புதிய மாதத்திலும் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமத்திற்கே துதியும் கனம் மகிமையும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆண்டவருக்காக நிற்போம்.